ஜாழ் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நோய் அலை ஒன்று பரவி கொண்டு வருது. ஜாழ்ப்பாணம் ஒரு ஆபத்து வலயத்துக்கு வந்திருக்கு. சபாநாயகர் தன்னுடைய பதவி, அதாவது ஏற்கனவே கலாநிதி, அவர் பெற்ற கலாநிதி பட்டம் சர்ச்சையில் இருக்கு. சபாநாயகருடைய பதவி இப்போ ஒரு கேள்விக்குறியான நிலையில் இருக்கு. 60-70 ரூபாயில இருந்த தேங்காய் இப்ப 200 ரூபாய் வரையிலே உயர்ந்திருக்கு. தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நடைபெறவில்லை என்று அந்த ஆலை உரிமையாளர்கள் விசனம் தெரிவிச்சிருக்கிறார். மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் ஆயுதம் தாங்கிய குழுக்களாக இபிடிபியும் இருந்தது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயம் தொடர்பாக கூறுகின்ற பொழுது அப்படி செஞ்சிருக்கலாம் இவர்கள். ஏனென்றா இபிடிபியில் கூட பலரை இல்லாமல் செஞ்சிருக்கிற இவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கலாம். ஆனால் பாதுகாப்பு கருதி சில விடயங்களை நான் இதில் கூற முற்படையில் என்கின்ற பொருள்பட அவர் அடிச்சு பெரிய பிரச்சனை நடந்தது. ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஜாழ் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நோய் அலை ஒன்று பரவி கொண்டு வருது. அந்த நோய் அலை எலிக்காய்ச்சல் என்று இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே நோயாளர்கள்ட்டிருந்து மாதிரிகள் அனுப்பப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்கள்ட்டிருந்து மாதிரிகள் அனுப்பப்பட்டு, அந்த மாதிரி கொழும்பில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அது எலிக்காய்ச்சல் தான் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எலிக்காய்ச்சலோடு சேர்ந்து இன்னொரு வைரஸ் தொற்றும் பரவலாமா என்கின்ற ஒரு கணிப்பும் மருத்துவர்கள் மத்தியில் வைக்கப்பட்டிருக்கு. அதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு, ஒரு மருத்துவர் குழு நியமிக்கப்பட்டு அதற்கான ஆராய்ச்சிகளும் நடந்த வண்ணமே இருக்குது. அதில் குறிப்பாக தொற்று நோயியல் பிரிவின் தலைவர் சொல்லியிருக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாழ்ப்பாணம் ஒரு ஆபத்து வலயத்துக்கு வந்திருக்கு. ஆபத்து வலயத்தில் இருக்கிற 1ஆம் 2ஆம் இடங்களை பெற்றுள்ள மாவட்டத்தில் ஜாழ்ப்பாணமும் இப்போ ஒரு ஆபத்து வலயத்தில் இருக்குது. ஆகவே இந்த நோய்களில் இருந்து எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ளணும் என்கின்ற பொருள்பட அவ காய்ச்சிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இதை பற்றி யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெண்டா உங்களோட அருகில் இருக்கிற பிராந்திய வைத்தியசாலையிலேயே இது தொடர்பான மருந்துகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தகுதியான வைத்தியரை நாடி இது தொடர்பான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, உடனடியாக உங்களுக்கு காய்ச்சல் ஏதும் ஏற்படும் பட்சத்தில், சாதாரண காய்ச்சலாக இருந்தாலும் கூட அருகில் இருக்கிற தகுதியான மருத்துவரை நாடி நீங்கள் அதற்குரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளணும். உடனடியாக இரத்த பரிசோதனை மாதிரியும் பரிசோதிக்கப்பட்டு அதற்கான விடைகள் வந்த பிறகு உங்களுக்கு அந்த சிகிச்சையும் ஆரம்பிக்கப்படும். இப்படியாக பல விடயங்கள் இந்த வடக்க உலுக்கிய வண்ணமே இருக்குது. அதில் குறிப்பாக இந்த ஒரு விடயம், மற்றது இந்த அசாதாரண காலநிலை. இந்த அசாதாரண காலநிலை காரணமாகத்தான் இந்த எலிக்காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டது. இன்னுமே இந்த அசாதாரண காலநிலை இன்னுமே முடிவடையவில்லை. இது பற்றியும் வானிலை ஆய்வியலாளர்கள் தங்களோட கருத்துக்களை சொல்லி வண்ணமே இருக்கிறோம். ஆகவே ஜாழ்ப்பாணம் இப்போ ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் ஒன்றிலேயே இருக்குன்னு தான் சொல்லணும். இதிலிருந்து மீண்டு வாரத்துக்கு மக்களாகிய நாங்கள்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த சபாநாயகருடைய பதவி இப்போ ஒரு கேள்விக்குறியான நிலையில் இருக்குது. பொதுஜன பெரமுனவினுடைய ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் அவர்கள் சபாநாயகர் தொடர்பாக ஒரு விடயத்தை முன்வச்சிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் தன்னுடைய பதவி, அதாவது ஏற்கனவே கலாநிதி, அவர் பெற்ற கலாநிதி பட்டம் சர்ச்சையில் இருக்குது. இப்போ அவர் ஒழுங்கான முறையில் இந்த கலாநிதி பட்டத்தை பெறேல் என்கின்ற பொருள்பட பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வச்ச வண்ணமே இருக்கணும். அது உறுதிப்படுத்தப்படும் வரை, அதாவது இவர் ஒழுங்கான முறையில் தான் பெற்றார் என்று இவர்கள் அதை உறுதிப்படுத்தும் வரை இந்த சபாநாயகருடைய நடவடிக்கைகளை முடக்கி வைக்கணும் என்று கீதநாத் காசிலிங்கம் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோவும் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பாக என்ன விடயங்கள் நடக்கும் என்றும் இன்னும் தெரியவில்லை. அது மட்டுமில்லாமல் பாராளுமன்றத்தில் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்படுகின்ற பட்சத்தில் 3/2 பெரும்பான்மையில் அது நிறைவேற்றப்பட்டால் தான், 3/2 பெரும்பான்மை அதற்கு கிடைச்சால்தான் அது நிறைவேற்றப்படும். ஆகவே இந்த 3/2 பெரும்பான்மை இப்போ தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கிற இந்த பட்சத்தில் இதற்கான முடிவுகள் எந்த வகையில் வரும் என்று இன்னுமே தெரியல. உண்மையிலேயே அந்த கலாநிதி பட்டத்தை அவர் உறுதிப்படுத்துவார் என்று தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிறார்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த கலாநிதி பட்டம் எந்த அளவில் இதை சர்ச்சையாக இருக்குது, இந்த பின்னணி என்னன்னு இதுவரையுமே ஒரு தெளிவான தகவல்கள் இன்னுமே வெளிவரையில்லை. அடுத்ததாக இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வந்திருக்கிற இன்னொரு பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்களின் திடீர் விலை உயர்வு.
60-70 ரூபாயில இருந்த தேங்காய் இப்போ 200 ரூபாய் வரையிலேயும் உயர்ந்திருக்கு. இந்த தேங்காய் உயர்வு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை இலங்கையில் செலுத்தும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் நாங்கள் பயன்படுத்துகிற உணவுப் பொருட்கள் எல்லாமே தேங்காயை மையப்படுத்திய உணவுப் பொருட்களாக தான் இருக்குது. ஆகவே இந்த தேங்காயினுடைய விலை உயர்வு உணவுப் பொருட்களோட விலை உயர்வாக இப்போ மாறி இருக்கு. அது மட்டுமில்லாமல் இலங்கையில் பயன்படுத்தப்படுற இந்த தேங்காய் எண்ணெய் உற்பத்தி இப்போ சடுதியாக வீழ்ச்சி அடைந்திருக்கு. தேங்காய் விலை உயர்வு காரணமாக பல ஆலைகள்லையும் இப்போ தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நடைபெறவில்லை என்று அந்த ஆலை உரிமையாளர்கள் விசனம் தெரிவிச்சிருக்கணும். அது மட்டுமல்லாமல் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் காலத்தில் சேகரிக்கப்பட்ட அரிசியை கூட நிர்ணய விலைக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இப்போ அன்ரோமார் நாயக்கனுடைய அரசாங்கம் இருக்குன்னு தேசிய மக்கள் சக்தியிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இப்படியாக பல விடயங்கள் இந்த அன்ரோமார் நாயக்க அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டது. அதில் இந்த தேங்காய் விலை உயர்வும் அரிசி விலை உயர்வும் ஏற்கனவே அரிசியின் விலை நிர்ணய விலை குறிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை அரிசி வந்து 215 ரூபாய்க்கு மொத்த விற்பனையிலையும் 220 ரூபாய்க்கு சில்லறை விற்பனையிலையும் கொடுக்கணும் என்று சொல்லப்பட்டது. அதே போல் நாட்டு அரிசியின் விலை கூட 230 ரூபாய் வரையில் தான் விற்கப்பட வேண்டும் என்கின்ற பொருள்பட இந்த அரிசியாலை உரிமையாளர்களோட நடந்த சந்திப்பில் ஏற்கனவே சொல்லப்பட்டது. இருந்தாலும் கூட இந்த அரிசிக்கான தட்டுப்பாடு அரிசியின் விலையேற்றம் மிற்ற விலைக்கும் நடந்த வண்ணமே இருக்கின்றது. ஆக இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி என்ன முடிவை எடுக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி இறக்குமதிக்குரிய தளர்வுகளும் முன்வைக்கப்பட்டது. அதில் பல ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசிகளை இறக்குமதி செய்கிறதுக்கு அன்ரோமார் நாயக்கனுடைய அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு. ஆகவே இந்தியாவிலே இருந்தும் அரிசி இறக்குமதிக்கு இப்போ அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரிசி வந்தா பிறகு இந்த அரிசி தட்டுப்பாடு ஓரளவுக்கு இந்த அரிசி தட்டுப்பாடு பூரண திருப்தியான நிலைக்கு வருமானதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இந்த அரிசி தேங்காய் இரண்டுமே இந்த உணவுப் பொருட்கள விலையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிற காரணத்தினால இப்போ இருக்கிற சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் கூட இது தொடர்பாக விசனம் தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்று பார்க்கணும். இந்த இபிடிபியினுடைய உறுப்பினர் ஒருவர் நேற்று ஒரு ஊடக சந்திப்பு நிகழ்த்தியிருந்தவர். அதில் அவர் பல விடயங்களை கூறினார். அதில் ஒரு முக்கியமான விடயமாக அவர் கூறியது என்னென்று பார்த்தீங்கன்னா, இந்த சம்பள பிரச்சனை. ஏற்கனவே இபிடி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் இருந்தாக்களுக்குரிய சம்பளங்கள் ஒழுங்காக போய் சேரல. அவர் சொல்கிற விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் ஆயுதம் தாங்கிய குழுக்களாக இபிடிபியும் இருந்தது. ஆக இந்த இபிடிபியினருக்கு அரசுன்ற அதாவது வந்து அரசுன்ற திரைசேரியிலிருந்து தான் இந்த சம்பளம் ஒதுக்கப்பட்டது. ஏற்கனவே இது தொடர்பான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஏண்டா ஒட்டுக்குழுக்களுக்கான சம்பளம் அரசின் நிதியிலிருந்து தான் ஒதுக்கப்படுதுண்டு. ஆனால் அந்த சம்பளத்தை கூட ஒழுங்காக இபிடிபியால் செலுத்தப்படவில்லை என்று அவர் குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார். அதிலையும் அவர் முன்வைச்ச இரு விடயங்கள் என்று பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த சம்பளம் பெற போனார்களை இல்லாமல் செய்திருக்கிறோம். இபிடிபி தரப்பிலிருந்து இந்த சம்பளம் பெற போனார்களை இல்லாமல் செய்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விடயம், ஊடகவியலாளர் ஒருவர் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயம் தொடர்பாக கூறுகின்ற பொழுது அப்படி செஞ்சிருக்கலாம் இவர்கள். ஏனென்றா இபிடிபியில் கூட பலரை இல்லாமல் செஞ்சிருக்கிற இவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கலாம். ஆனால் பாதுகாப்பு கருதி சில விடயங்களை நான் இதில் கூற முற்படையில் என்கின்ற பொருள்பட அவர் அந்த உறுப்பினர் இபிடிபி முன்னாள் உறுப்பினர் அவர்கள் கழித்திருப்பார். அடுத்ததாக டக்ளஸ் தேவானந்தா கடற்தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டு ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா, இந்திய இழுவைமடி படகுகளுக்கு அனுமதி அளித்ததாக அன்ரோமார் நாயக்க அரசாங்கம் சார்பில் கூறப்பட்டது. ஏற்கனவே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சந்திரசேகரம் அவர்கள் இது தொடர்பாக பேசியிருந்தார். வந்து டக்ளஸ் தேவானந்தாவுடைய காலத்திலேயே இந்த இழுவைமடி படகுகளுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக பேசப்பட்டது. டக்ளஸ் தேவானந்தா இதுக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது, தான் 90 ஆண்டு காலமாக இந்த இழுவைமடி படகுகளை நிறுத்துவது தொடர்பாகத்தான் ஆராய்ச்சி செஞ்சு வருகிறமே தவிர இந்த இழுவைமடி படகுகளை அனுமதி அளிப்பது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கைகளையுமோ எந்த ஒரு பேச்சுக்களையுமே தாங்கள் முன்னெடுக்க இல்லை. இந்த கடத்தொழிலாளர்கள் வந்து இதை அவர்கள் சொல்வதை நம்பி இந்த கடத்தொழிலாளர்கள் திசை திரும்ப வேண்டாம். இது கடத்தொழிலாளர்களை திசை திருப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் எடுக்கப்படுகின்றது. அண்மையில் அன்ரோமார் நாயக் அவர்களை சந்தித்த போதும் கூட நான் இது தொடர்பாக அவருடன் உரையாடினேன். இது தொடர்பான தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டையும் கூறியிருக்கிறேன் என்ற பொருள்பட அவர் கழிச்சிருக்கார். ஆகவே இது ஒரு பெரிய பேசு பொருளான விடயமாக அண்மையில் போன ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏற்கனவே
இந்த இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இந்த 15ஆம் தேதி அன்ட்ரோ மாரசநாயக் அவர்கள் என்னுடைய இந்தியாவின் பயணத்தின் இந்த விடயமும் எடுத்துக்கொள்ளப்படும் என்பது ஒரு முக்கிய எதிர்பார்ப்பாகவே இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும், அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான விடயம். ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அத்துமீறி நுழைந்ததாக சத்தியமூர்த்தி அவர்கள் தன்னுடைய ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருப்பார். அந்த வகையில் ஒரு காணொலி ஒன்று வெளியாக இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாயிற் காவலர், அதாவது போதனா வைத்தியசாலையினுடைய காவலரோட முரண்படுற காணொலி ஒன்று, அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முரண்படுற காணொலி ஒன்று வெளியாக இருக்குது. அந்த காணொலியில் அவர் தன்னை காணொலி எடுத்ததாகவும், அதாவது அந்த காவலாளி அர்ச்சுனா ராமநாதனை காணொலி எடுத்ததாகவும் அதனை உடனே அளிக்குமாறும் தான் பாராளுமன்ற உறுப்பினர் நான் யார் என்று தெரியுமா என்கிற பொருள்பட அவர் காய்ச்சதாகவும் சில தகாத வார்த்தை பிரயோகங்களும் அந்த காவலாளி மேலே முன்வைக்கப்பட்டதாகவும் அந்த காணொலியில் இருக்குது. அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற காரணத்துக்காக சில விடயங்களை தன்னிச்சையாக செய்கின்ற போக்கையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது தொடர்பான பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கின்றது. delete பண்ணேனா போயிடலாம். நான் சரியா இங்க வா, நீங்க தான் ஆட்களுக்கு அடிச்சு பெரிய பிரச்சனை நடந்தது. விட மாட்டேன். இல்ல பண்ணி இதுல நில்லு நீ. என்ன பேர் உனக்கு? உனக்கு என்ன பேர்? உனக்கு என்ன பேர்? உனக்கு என்ன பேர்? உனக்கு என்ன பேர்? பேரை சொல்லு. ஒரு வீடியோ வாங்க. இதுல நில்லு ஒரு போயிடலாம். அப்ப நான் ஹாஸ்பிடல்ல போயிடலாம். அதே வீடியோ எடுத்து நில்லு. இங்க வா, இதுல நில்லு. நீ வீடியோ எடுத்து நில்லு. உனக்கு நான் போலீஸ் அடிக்கிறேன். போட்டு வீடியோ எடுக்காத. என்ன டெலிட் பண்ணாலும் பிரச்சனை வருமா? வேட்டே வர்றிய பாருங்க. வேறு யாரோட வச்சுக்கலாமா? வீடியோ எடுத்துட்டுருக்கேன். என்ன மற்ற மாதிரி மொக்கன்னு செய்ய நீ என்ன கொண்டா போனை நீ போனை தந்துட்டு வீடியோ டெலிட் பண்ணிட்டா தப்பிடுவாய். செக்யூரிட்டிக்கு இந்த வீடியோ எடுக்கலாம். என்ன சரியா? நான் தெரியுமா நேரண்டு தெரியுமா நேரண்டு ராஸ்கல் சரியா? இதை கொண்டு வேற நிப்பாட்டு நீ போகலாம். அவ்வளோ நீ இதில் பொறு ஒன் பண்ணாங்க. வீடியோ எடுத்து ஆக்கிற வெளியிட்டு வந்து ஷர்ட்டெல்லாம் வேறு இடம் வச்சுக்கணும். ஹலோ டாக்டர் ராமநாதன் அதை பார்த்து இருக்கேன். मेरा कुछ चीज़ें चलाती ना मोबाइल हॉस्पिटल लाइक आ बिल्डिंग की जिस तरह वहाँ वीडियो कर ले इतने दर्जन करना అంటే నీ వంగని ఇప్పటి కాండ మీ జఫ్నా పోలీసింగ్ కేలా మే ఇక్కనే కొట్టగా వండి మా పార్లమెంట్ మంత్రి కనుక డాక్టర్ రామనాథన్ అర్చున